எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து சமைக்காமலே டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பொரி வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை வந்து 200 கிராம் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு 200 கிராம் எடுத்துக்கோங்க. 200 கிராம் பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து அந்த பொரியை எடுத்து கொட்டி விடுங்க. 200 கிராம் பொரியை. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து அதில் கொட்டுங்க. பாதாம் பருப்பு அதில் கொட்டி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலையை கொட்டி விடுங்க. 200 கிராம் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் கூட அதையும் வந்து இதில் போட்டு விடலாம். போட்டு விட்டுடுங்கன்றங்க. இது வந்து நேரம் ஆச்சு. சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதை மாதிரி வந்து சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க கூட வந்து உடம்பு நல்லா இருந்தால் அவங்களும் சாப்பிட்லாம். இதை மாதிரி சமைச்சி சாப்பிட்டுட்டு இது சமைக்காமலே சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அனுப்புங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க கூட வந்து இதை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சமைச்சி சாப்பிடுங்க. நன்றி.